எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ரம்யா. என் வீட்டுக்காரர் பேரு பிரசன்னா. பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்காரு. திடீர்னு போலீஸ்காரங்கள வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவர் இல்ல, இங்க இருக்கிறதா சொன்னாங்க. எங்க மேடம் என் வீட்டுக்காரரு? எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும். பேர் என்ன சொன்னீங்க? பிரசன்னா. அப்படி யாரையும் இங்க கூட்டிட்டு வரலையம்மா? என்ன மேடம் சொல்றீங்க? இங்க தானே கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. அப்ப நாங்க வச்சுக்கிட்டு போய் சொல்றோமா? போமா. என்ன மேடம் நான் கேட்டுட்டே இருக்கேன், ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? சார், நீங்க தானே என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனீங்க. எங்க சார் அவரு? அவருக்கும் தீவிரவாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க சார். அவன் தீவிரவாதி தாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம இங்கிருந்து கிளம்பு. நீங்க என் வீட்டுக்காரரை இப்ப என் கண்ணுல காட்ட போறீங்களா இல்லையா? அவரை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஹேய், சும்மா நச்சு புச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க. உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். சார், நான் யாருன்னு தெரியுமா? டிசிபி கௌஷிக்கோட தங்கச்சி. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. உன்னை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்குமா? ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்காரனை தீவிரவாதின்னு சொல்லி உள்ள வைக்க சொன்னதே உங்க அண்ணன் தான். அவர் பேச்சை கேட்காம பிரசன்னாவை நீ கல்யாணம் பண்ணல, அதுக்கு தான் இந்த தண்டனை. இன்னொரு விஷயம் கூட சொல்ல சொன்னாரு. உன் வீட்டுக்காரனை உயிரோட வெளியில விடணும்னா நீ ஒரு காரியம் செய்யணுமா. வேற ஒண்ணும் இல்ல, நீ கட்டி இருக்கிற தாலிய கழட்டி எறியணுமா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? தாலிய கழட்ட போறியா இல்ல அறுக்க போறியான்னு உன்னையே டிசைட் பண்ண சொன்னாரு. ஓமா, நீயே டிசைட் பண்ணு போ. ரம்யா, ரம்யா, என்ன ரம்யா பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற? சொல்லு ரம்யா, என் மேல உனக்கு என்ன அப்படி கோவம்? சரி, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர? கண்ணெல்லாம் வர கலங்கி இருக்கு. சொல்லு ரம்யா, என்ன பிரச்சனை இருந்தா நான் சால்வ் பண்றேன். ரம்யா, என்னால முடியும் ரம்யா, நம்பு ரம்யா. சொல்லு ரம்யா. என்ன நம்பு ரம்யா. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். குட்டி, என் புருஷனை தீவிரவாதின்னு சொல்லி உள்ள புடிச்சு வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா, எப்படியாவது நான் அவரை வெளியே கூட்டிட்டு வரணும். இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சனா என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை மறக்க மாட்டேன். ரம்யா, இதுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு முதல்ல கையை கீழே போடு. ரம்யா, கண்ணதோட பாரு ரம்யா, நீ அழறத என்னால பார்க்க முடியல. இப்ப என்ன, உன் புருஷனை வெளியே எடுக்கணும் அவ்வளவுதானே? இதுல ஒரு மேட்டரே இல்ல. நான் சரி, நான் வெளியே கொண்டு வரேன். ரொம்ப நன்றி குட்டி. என்ன ரம்யா, இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு விடு. சரி, நான் இப்போ அவர் வெளியே எடுத்துட்டு வந்தா நீ எனக்கு என்ன பண்ணுவ? இத பாரு ரம்யா, உன் புருஷன் மேல நீ எப்படி உயிரே வச்சிருக்கியோ அது மாதிரிதான் நானும் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். உனக்கு எப்படி உன் புருஷன் வேணுமோ அது மாதிரி எனக்கு நீ வேணும் ரம்யா. ரம்யா, நீ ஒன்னும் கோவலாம் படாத. நான்
சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி உன்னை டார்ச்சர் பண்ணல. நான் வாழ்நாள் ஃபுல்லா உன் கூட வாழணும் ஆசைப்பட்டேன். ஆனா அதுதான் நடக்கல. இல்ல ஒரே ஒரு நாள் ரம்யா என் கூட பொண்டாட்டியா வாழ்ந்தா போதும் ரம்யா. ஆனா நான் கண்டிப்பா அவரை வெளியே எடுத்துருவேன். அதுக்கு நான் செத்துட வேண்டாம். ஒரு rascal. நீ சாகிறதுக்குள்ள அத்தை இந்தாங்க அத்தை. வீணா உனக்கு எதுக்குமா சிரமம்? எனக்கு தேவைன்னு நானே போட்டுப்பேன்ல. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன சோம்பேறி ஆக்கிட்டீங்க. எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க வயசுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சா உடம்பு என்ன ஆகும்? எனக்கு வேலை செய்யாம இருந்தாதான் உடம்புக்கு ஏதாவது வரும். நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். 2 நாளா நீங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்க பிள்ளைய போய் பாத்துட்டு வரணும்னா நீங்க போய் பாத்துட்டு வாங்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நானும் உன்ன மாதிரிதாம்மா. எனக்கும் வைராக்கியம் ஜாஸ்தி. நான் எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? எனக்கு ரம்யா பத்தி தான் கவலை. அது தேவையில்லாத கவலை அத்தை. பிரசன்னா அவளை நல்லபடியா பாத்துப்பாரு. உங்களுக்கு அவளை பார்க்கணும் போல இருந்ததுன்னா 2-3 நாள் அங்க போய் தங்கிட்டு வாங்க. நான் பிரசன்னாவை கண்டபடி பேசியிருக்கேன். எந்த முகத்தை வச்சுட்டு நான் போய் பாப்பேன்? அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார் அத்தை. நீங்க தைரியமா போய் பாத்துட்டு வரலாம். இந்தாங்க. ரம்யா, அம்மா, என்னம்மா? என்னாச்சு? ஏம்மா அழற? என்னாச்சு? என்னன்னு சொல்லு. சொல்லுமா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கும் தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருமா. எதுக்கு தெரியல அண்ணி. வீட்டுல வெடி மருந்து துப்பாக்கி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியல. ஆனா அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணான்னு தான் சொல்றாங்க. அவரை வெளியே விடணும்னா என் தாலியை நான் கழட்டி எறியணும்னு அண்ணா சொல்லிருக்காரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் அண்ணி. நீ அழாத. பிரசன்னாவை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு நிமிஷம். நான் என்னமா பாவம் பண்ணேன்? அழாத ரம்யா. அதான் அண்ணி சொல்லிட்டு போயிருக்காள்ல, எல்லாம் உங்க அண்ணனால வர்றது. அவ ஏன் தான் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. அழாதம்மா, அழாத, அழாத.
பிரியாவ ஹவுஸ் ஒய்ஃபா தெரியும், பிசினஸ் உமனா தெரியும், ஆனா லாயரா தெரியாதுல்ல. அப்பா ஆசைப்பட்டு என்ன லா படிக்க வச்சாங்க. படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம், அப்புறம் குழந்தைங்க. இந்த கருப்பு கோட்டுக்கு வேலையே இல்லைன்னு மடிச்சு வச்சிருந்தேன். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. வா ரம்யா. வாமா. அத்தை, நான் பாத்துக்கிறேன். வா. உட்காருங்க மேடம். பிரச்சனை எங்க? எந்த பிரச்சனை மேடம்? நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களே பத்திரிகை ரிப்போர்ட்டர், அந்த பிரச்சனை எங்க அவரு? அப்படி யாரையும் நான் அரெஸ்ட் பண்ணலையே. சார், நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்னு 6 சாட்சிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து செல்போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு மேலேயும் எவிடன்ஸ் வேணும்னா நீங்க அங்க போனதுக்கு உங்க ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தா தெரிஞ்சு போயிடும். அத்துமீறி ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை டெரரிஸ்ட்னு அக்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது மீடியாலயே ஃபிளாஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் எல்லாத்துலயும் ஹெட்லைன்ஸ் அதுதான். சர்ச் வாரண்ட் இல்லாம பிரசன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவர் அரெஸ்ட் பண்ணது இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் படி சட்டத்துக்கு விரோதமான செயல். பிரசன்னா மேல இருக்கிற முன் விரோதத்தினாலையும் டிசி கௌஷிக்கோட தூண்டுதலின் பேர்லயும் அவரை டெரரிஸ்ட் ஃப்ரேம் பண்ணது violation of law according to DK Basu judgment from Supreme Court. Do you get it? இன்னும் 2 நிமிஷத்துல பிரசன்னா இங்க இருக்கணும். இல்லனா I am going to file habeas corpus in the court. இதை வச்சு நான் உங்களை வேலையில இருந்து கூட தூக்க முடியும். அப்புறம் யார் சொல்லி நீங்க இதெல்லாம் பண்ணீங்களோ அவங்களே வந்தாலும் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. Either you decide or I will go ahead with my decision. என்ன முடியுமா முடியாதா? கான்ஸ்டபிள் சார், பிரசன்னாவை கூட்டு வாங்க. ஓகே சார். இப்ப எங்க இருந்து வந்தாரு அவரு?